Hello guys, welcome back to our channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு தூத்துக்குடி அப்டேட் தான் பார்க்க போறோம். எஸ், தூத்துக்குடியில உள்ள ஒரு டிஃபரெண்டான ஷாப் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலே தான் இருக்கு. தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இயற்கையால தயாரிக்கப்படுகிற எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். ஸோ வெளியவே வந்துட்டு இந்த மாதிரி போர்டு வச்சிருந்தாங்க. இங்க என்னெல்லாம் இருக்கும், நாட்டு மருந்து பொடிகள்ல என்னென்ன பொடிகள்லாம் இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு நிறைய கடைகளை நம்ம தேடி அலைஞ்சிருப்போம். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் நம்ம இதை வாங்க வேண்டியிருந்திருக்கும். இப்போ நம்ம ஏரியாலே வந்தாச்சு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இப்போ இருக்கிற காலத்துல நிறைய புதிய புதிய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு, நம்மளோட ஃபுட் ஸ்டைல்ஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதனால நம்ம ஃபேஸ் பண்ற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளோட ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக சாப்பிட பழகிக்கணும். ஸோ இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓதுவார் கடை சாமான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். துளசி இலை பொடி, அருகம்புல் பொடி, கருஞ்சீரக பொடி, வெட்டிவேர் பொடி, வெந்தய பொடி, ஆரஞ்சு தோல் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, முடக்கத்தான் பொடி, சிவகரந்தை பொடி, இதுல காமிக்காத இன்னும் நிறைய பொடிகளை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொடிக்குமே வந்து என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்த பொடியை வந்து நம்ம வெந்நிலேயே போட்டு குடிக்கலாம். கொஞ்சமா அதுல தேன் ஊத்தி நம்ம குடிக்கலாம். இது போக நிறைய பூஜை பொருட்கள், கற்பூரம், கேண்டில்ஸ், ஊதுபத்தி இது எல்லாமே இருக்கு. தலைமுடிக்கு நிறைய மூலிகை பொருட்கள் போட்டு எண்ணெய் தேய்ப்பாங்க. இங்கேயும் வந்து அதை வச்சிருக்காங்க. அது போக நிறைய ஹெர்பல் டீ அவைலபிளா இருக்கு. இங்க வந்து மெயினா என்ன அப்படின்னு சொன்னா பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. இந்த அரிசிகள் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பயனை கொண்டது. இந்த அரிசியை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோல பின்னால பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்க வந்து மசாஜ் ஆயில், அதுக்கப்புறம் மலை தேன், காயம் அப்படிங்கிற டேப்லெட், டீத் கிளீனிங் ஹெர்பல் ஆயில், பிரீத் ஈஸி, கருணை லேகியம், முடக்கற்றான் ஆயில், காயத்திருமேனி, கவு கீன்னு சொல்லுவாங்க. நாட்டு மாட்டோட பால்ல இருந்து செய்யப்படுகிற நெய். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருந்துச்சு. நிறைய இது எனக்குமே தெரியல. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. புதினா உப்பு, ஓம உப்பு, இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபுட்லயும் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இங்க இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுவும் இல்லாம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ குங்குமப்பூ, ரெட் வைன் ஜெல், அலிவேரா ஜெல், ஆரஞ்சு பீல் ஜெல், விட்டமின் ஆயில், மாய்ஸ்சரைசர், கும்குமாடி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ் தான். மாசத்துக்கு ஒரு 1000 பீஸ் கிட்ட இருக்கு. முதல் சோப் வந்து சோப் பேஸ்ல செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை தான் மெயின் இன்கிரீடியன்ஸா வச்சு செஞ்சிருப்பாங்க. குப்பை மேனிங்கிறது என்னன்னா மேனில உள்ள குப்பைகளை களைக்கூடியதான் குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல வேக்கூர் வரும், மங்க அந்த மாதிரிலாம் வரும்ல, அதுக்கு இந்த சோப் நல்லா. எல்லா சோப்புமே வந்து ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான். நம்ம ஆன்லைன்ல வாங்குறத விட இங்க ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்கு. இது வந்து டொமேட்டோ சோப், சார்கோல் சோப், ஆவாரம் பூ சோப். இப்போ அரிசி வகைகளை பார்க்கலாம். பூங்கார் அப்படிங்கிற அந்த பேர்ல இருக்கு. கூவையர்னு சொல்லுவாங்க பெண்களுக்கான அரிசி. இதுவும் பெண்கள் பாத்தீங்கன்னா 3 பருவத்துல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஏஜ் அட்டன் பண்ணும்போது, கன்சீவா இருக்கும்போது, ஃபீட் பண்ணும்போது, அந்த 3 டைமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு அரிசி. மெயினா முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ராங் பண்ணும், கர்ப்பப்பையை பழகும். அப்புறம் இது இழுப்பை பூ சம்பாம்பாங்க. பெட் ரிட்டனா இருக்காங்களா, அரிசியில சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. இது மூங்கில் அரிசி. பொதுவா அரிசி எல்லாமே என்னன்னா வயக்காட்டுல விளையும். இந்த ஒரு அரிசி மாத்திரம் மரத்துல விளையக்கூடியது. இந்த அரிசியை சாப்பிட்டா நம்மளோட குடல் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு குடல் வாழையும் சொல்லுவாங்க. அதாவது அல்சர், வயிறு பெருக்கிறது, அஜீர்ண கோளாறு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் வராது. கருப்பு கோழி இது ஓவரால் பாரம்பரிய அரிசிகள்லாம் மக்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான அரிசினா இதுதான். ஈவன் கேன்சர் உட்பட எல்லா வியாதிகளுக்கும் தேவையான மருந்து வந்து இந்த அரிசிகள். இது மாப்பிள்ளை சம்பாம்பாங்க, ஆண்களுக்கான அரிசி. இது கருடன் சம்பா அரிசி. கண் பார்வையே தெளிவாங்க, ரத்தசாலிம்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இன்னைக்கு ஏதாவது பெண்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி கம்மியா இருக்கு, அனிமிக்கா இருக்கீங்க, ரத்த சோகை இருக்கு, அயன் கண்டக்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் கடைசி என்னன்னா ரத்தம் இல்ல அப்படிங்கறதுதான் குறிக்கும். சோ அந்த ரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடிய அரிசி இந்த ரத்தசாலி. இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே ஒரு 8 to 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சு நார்மலா சமைக்கிறத விட ஒரு 2.5 மடங்கு டைம் எக்ஸஸ் நம்ம கொடுக்கணும். 6 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதை பவுடர் ஃபார்மேட்ல இருந்து கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா பாரம்பரிய அரிசியில இந்த மாதிரியான ஒயிட் ரைஸ் வெர்ஷனும் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அரிசிகள் மாதிரி தான் இருக்கும். ஆனா பாரம்பரிய அரிசி
இதுலேயே ஒரு 5-6 வருஷம் இருக்கு. இது ஆத்தூர் கிச்சடி சம்பா 100 ரூபாய். குடம்புளின்னு சொல்லுவாங்க. நோயாளிகள் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு புளி தான் இந்த குடம்புளி. இப்போ நார்மலா யூஸ் பண்ற புளியை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா கேரளா. விந்துப்புன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் கிட்னி பேஷண்ட் கூட இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் டாக்டரோட சஜஷன் படி. பவுடர் ஃபார்மட்லயும் இருக்கு, இந்த மாதிரி கல்வி 2 ஃபார்மட்லயும் இருக்கு. டேரக்டா விவசாயத்தை நம்ம வாங்குறோம். அவரே கரண்ட் போட்டு வச்சிருக்காரு, அவரே அறுவடை பண்றாரு. எந்த விதமான கெமிக்கல் கலப்பும் இல்லாம பண்ணக்கூடியது. இது போக முந்திரி, பாதாம், பிஸ்தா, கருப்பு திராட்சை, நெல்லிக்காய், கருஞ்சீரகம், சப்ஜா சீட்ஸ், பூசணி விதை இதெல்லாம் இருக்கு. இந்த ஷாப்ல உங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டும் அவைலபிளா இருக்கு, ஃபெமி ஆனியான் நாப்கின். அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிராண்ட் சானிட்டரி நாப்கின்ஸ் அவைலபிளா இருக்கு. கரைக்காதுன்னு பண்ணது பாத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் ஆன உப்பு தண்ணி கரையை கூட ஈஸியா ரிமூவ் பண்ணும். இதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இதை வச்சு ஒரு லைட் வாஷ் கொடுத்துடணும். ரொம்ப ஏஜ்டான பர்சன் இருக்காங்க, அவங்களால கிளீன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு ஆள் அனுப்பி கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். மட்டியான ரகத்துல பாத்தீங்கன்னா இந்த வாய் பகுதியெல்லாம் கீற ஆரம்பிச்சு ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இது ஆகாது. ஏன்னா இது 304 கிரேடு. கொண்டாட மறந்த தலைவர்கள் இவரும் ஒருத்தர். இருக்கும்போது நம்ம யாருமே பெரிய அளவு தலையில தூக்கி வச்சு கொண்டாடல. ஆனா அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் வந்து அவரோட பெருமைகள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சோம். எந்த ஒரு அரசியல்வாதியுமே தோத்தா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா காமராஜரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா காமராஜரை தோற்கடிச்சிட்டோம், நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமான ஒரு அரசியல் தலைவர். பொதுநலமா இருந்தாரு, சுயநலங்கிறது கிடையாது. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் நேரு தெரியுது, காந்தி தெரியுது. ஆனா இவங்களை தாண்டி முக்கியமா தெரிய வேண்டியவங்க யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நமக்காக ஒரு ராணுவத்தையே இன்னொரு நாட்டுல போய் கிரியேட் பண்றாரு. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக ரொம்ப ஆசையா செஞ்சது. எனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வேண்டாம், சிம்பிளா நீட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் சாய்ஸ்ல இருக்கும். யூவில 3D பெயிண்டிங். அடுத்ததான் வந்து லஞ்ச் பேக் இருந்துச்சு. லஞ்ச் பேக் வந்து டபுள் லேயர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இது எல்லாமே வந்து சேர்த்து உங்களுக்கு 150 ருபீஸ் தான் வந்தது. நல்ல குவாலிட்டியாவுமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து காலேஜ் பேக். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே 300 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு ஸ்கூல் பேக் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பேக் வந்து லேப்டாப் ஹோல்டர், நிறைய லோட் வச்சு கேரி பண்ற மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதோட ரேட் வந்து 550 தான். கண்டிப்பா இதோட ரேட் வந்து கூட தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிராவல் பேக்ஸ். சின்ன குழந்தைங்களை வந்து குளிப்பாட்டி வெயில வந்து படுக்க போடுவாங்க. அதுக்கு வந்து யூசுவலா எல்லாருமே பாய் யூஸ் பண்ணுவோம். உடம்பு வலி இல்லாம இருக்கிறதுக்காக பாயிலே வந்து பெட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து அடல்ட்ஸ்க்கான பெட். இது வந்து காட்லயும் போட்டுக்கலாம், ஃப்ளோர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா கேரி பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக்ல வச்சு நம்ம எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம். பேக் பெயின் உள்ளவங்க யூஸ் பண்றதுக்கு பேக் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு நம்ம படுக்கும்போது நம்மளோட பேக் பெயின்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் எல்லா கைடுமே வந்து உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்ம நிற்கணும், எந்தெந்த பொசிஷனில் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இப்போ இந்த கடையோட ஓனர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் ரவுண்டான்ல இருந்து பொன்னகரம் மெயின் ரோட்ல இருக்கு. சத்யா மெடிக்கலுக்கு அடுத்த கடை அன்னை லைஃப் ஒர்க்கு ஆப்போசிட். கடையோட மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள், செக்கு எண்ணெய், கருப்பட்டி, தேன், அப்புறம் பெண்களுக்கான இயற்கை அணையாடைகள், இந்த மாதிரியான இதுதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். மெயினாக சீட்ஸ் வருஷம் எல்லாமே நமக்கு இருக்கு. நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரியான கடை வைக்கிறதுக்கான மோட்டிவ் உங்களுக்கு எங்க இருந்து தோணுச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த கேள்வி வரலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா பேஷண்டா ஒர்க் பண்ணேன். எல்லாரும் டாக்டரா ஒர்க் பண்ணுவாங்க, நர்ஸா ஒர்க் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா பேஷண்டாவே ஒர்க் பண்ணேன். என்னோட 2 பசங்களுமே பார்த்தீங்கன்னா சிசேரியன் தான். 2வது பையன் சிசேரியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெட் ரிட்டனுக்கு முந்தின ஸ்டேஜ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலேருந்து என்னை மாற்றினது நான் பார்க்காத வைத்தியம் கிடையாது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்தேன். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவும் நடைமுறையும் மாற்றினா மட்டும்தான் நம்மளால மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா உணவு முறைகளை மாற்ற ஆரம்பித்தேன். ஸோ கடன் வச்சா இது ரிலேட்டடாக தான் நம்ம வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்து இதில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இப்போ அந்த சானிட்டரி நாப்கினே இருக்கட்டுமே, ஒரு 4-5 பிராண்ட் வாங்கி நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாம் கொடுத்து எது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அப்படி பார்த்து நம்ம ஃபைனலாக சூஸ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் ப்ராடக்ட். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ்.
பெரிய பெரிய கடைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், பண்ணணும், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட தூத்துக்குடியை இன்னும் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை பாய்.